அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கின் முடிவு வெளியாகியுள்ளது. வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்று கூறி வருகிறார்கள். வெற்றி 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 இரட்டை இலை சின்னம் வழக்கில் பன்னீர்செல்வம் அமோக வெற்றி என்று பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். தற்பொழுது எடப்பாடிக்கு எதிரான ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் நீதிமன்றத்தை நாடியிருப்பதால் டிசம்பர் மாத இறுதிக்குள் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செயற்குழு பொதுக்குழுவை நடத்த வேண்டும். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால், அதாவது பொதுச் செயலாளர் பதவிற்கு எடப்பாடி தகுதி கிடையாது, எங்களது ஆதரவுகள் கிடையாது என்று ஓட்டெடுப்பின் பொழுது எடப்பாடிக்கு எதிரான ஆதரவாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓட்டுக்களை செலுத்தினால் நீதிமன்றம் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடியிடம் இருந்து பறிப்பதோடு பொதுச் செயலாளர் பதவியும் பறிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட OPS, சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், செங்கோட்டையன் மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனையும் கட்சியில் மீண்டும் இணைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் அதிமுகவில் எடப்பாடி பொதுச் செயலாளராக தொடர முடியும். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் அந்த ஒற்றை வார்த்தை தீர்ப்பானது ஒட்டுமொத்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும் விதமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம், என்னதான் நடக்கப் போகிறது. அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் OPS-இடமும் சசிகலாவிடமும், அதாவது அதிமுகவின் தொண்டர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குவது சரியா, அல்லது எடப்பாடி பழனிசாமியே சிறந்தவர், அவரே அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு தகுதியானவரா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்குத்தான் எம்ஜிஆர் அவர்களால் கட்சி தொடங்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதிலும் சரி, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதிலும் சரி, திமுக பல தேர்தல்களில் டெபாசிட்டை இழந்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்பொழுது திமுக அதிமுகவை ஏளனமாக பார்ப்பதை தொண்டர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அதற்காகத்தான் எடப்பாடி வேண்டாம், ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை மக்களாகிய தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்